யாரெல்லாம் விரதம் இருக்கக்கூடாது? விரதம் நம்முடைய தமிழ் பண்பாட்டில் ஆன்மீக ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி எப்போவுமே ரொம்ப அழுத்தமாக கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு பழக்கவழக்கம். தங்களுடைய மன உறுதியை அதிகப்படுத்துறதாகவும், தங்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்துறதாகவும், ஒரு கடவுள் மீதோ இல்லை தன்னுடைய முன்னோர்களை நினச்சோ விரதம் இருக்கிற பழக்கங்கிறது தமிழ் சமூகத்தில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒன்று. இதில் யாரெல்லாம் விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, வளரும் வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக விரதம் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு கலோரிகள் தேவைப்படும். விரதம் இருப்பதன் மூலமாக அது ரொம்ப முக்கியமாக தடைபடும். கர்ப்பிணிகள் விரதம் இருக்கக்கூடாதுங்க. எதை சாப்பிட்டாலும் அசிடிட்டி எனப்படும் அமிலம் எதுக்களிக்கும் பிரச்சனையால் சிலர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டிலாக ஆன்டாசிட்டிக் மருந்துகளை குடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் கண்டிப்பாக விரதம் இருக்கக்கூடாதுங்க. இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாத நீரிழிவு நோய் உள்ளவர்கள் விரதம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இதய நோய்கள் உள்ளவர்கள் மருத்துவர்களின் ஆலோசனை இல்லாமல் கண்டிப்பாக விரதம் இருக்கக்கூடாதுங்க. விரதம்ங்கிறது எப்படி தான் நம்மளுடைய பண்பாடாகவும் நம்மளுடைய அளவுக்கு அதிகமான நம்பிக்கையாகவும் ஆன்மீகத்தில் இருந்தாலுமே கூட இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.